இப்போ உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது முக்கியமான ஒரு வேலையில் ஒரு மூழ்கி இருக்கிறார். மூழ்கி இருக்கையில் அபு மூஸா அல் அஷரிங்கிற ஒரு சஹாபி வந்து வாசல் நின்று பர்மிஷன் கேட்குறார். இஸ்லாமிய சட்ட பிரகாரம் ஒரு வீட்டுக்கு போனோம்னா பர்மிஷன் கேட்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமான்னு கேட்கணும். ஒரு தடவை கேட்கணும், பதில் வரலையா அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமான்னு கேட்கணும். மறுபடியும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமான்னு கேட்கணும். 3 தடவைக்கு பதில் வரலன்னு வைங்க, அப்போ நம்ம வந்து கதவை போட்டு உடச்சிக்கலாம் இருக்கக்கூடாது, விளங்க போய்கிட்டு திரும்பி போயிடணும். ஏன்னா அவங்க விளங்காமல் இருக்கலாம், அல்லது உங்களை சந்திக்கிறது அந்த நேரத்தில் அவங்களுக்கு அதுக்குரிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். கணவன் சந்தோஷமாக இருப்பாங்க, அது டிஸ்டர்ப் அவங்க நினைக்கலாம். வேறு ஏதாவது ரகசியம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அந்த நேரத்தில் உங்களை அனுமதிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. முகத்துக்கு நேரம் சொல்வதற்கு தயங்குவாங்க. பதில் வரலையா போய்கிட்டே இருக்க வேண்டியதான். 3 தடவை தான். 3 தடவை பதில் வரலைன்னா திரும்பி போயிடணும். இது நிறைய ஹதீஸில் இருக்குது. இதுதான் சட்டம். இது நம்ம குர்ஆன் ஹதீஸ்லையும் தான் சட்டம், மதுஹப்லையும் தான் சட்டம் இருக்க போய் ஹதீஸில் அப்படி இருக்க போய் இதுதான் நம்ம எல்லாருமே கடைப்பிடிக்கிற சட்டமாக இருக்கிறது. 3 தடவை என்ன செய்யணும், பர்மிஷன் கேட்கணும், இல்லாவிட்டால் திரும்பி விட வேண்டும்ங்கிற ஹதீஸை நம்ம எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அபு மூஸா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அஸ்ஸலாமு அலைக்கும் உமர் அவர்களை வரலாமா ஜனாதிபதினு கேட்குறாரு. இவர் வந்து வேலையில் ஈடுபட்டு இருந்தாரா, ஒன்றுமே கண்டுக்கிறாமல் ஏதோ கணக்கு பார்த்து ஏதோ ஒன்று வேலையில் மஷ்கூலன் வேலையில் ஈடுபட்டு இருந்தார்னு வருது. அப்புறம் அபு மூஸா திரும்பி போயிட்டார். போனவொன்னு என்ன செய்கிறார், வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த அபு மூஸா சத்தம் கடிச்சப்போ எங்கேப்பா அவரை பார்ப்பான்றார். யார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் எங்கேயோ போயிட்டார், இவர் போய் பாருங்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லையே அவங்க போயிட்டாரா, ஆளை கூட்டிகிட்டு வா. ஏன் போனார், நிற்க வேண்டியதானே, வெயிட் பண்ண வேண்டியதானே, ஆளை கூட்டிகிட்டு வாங்குறாரு. கூட்டிகிட்டு வந்தவொன்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அபு மூஸா ஏன் போனேன், வந்தியில் நிற்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. இப்படி எங்களுக்கு கட்டளை இல்லை, ரசூலுல்லாஹ் இப்படி எங்களுக்கு சொல்லலை, 3 தடவை தான் கேட்க சொல்லியிருக்கிறாங்க, பதில் வராட்டி போக சொல்லிட்டாங்க, அதை நான் போயிட்டேங்கிறாரு. அதெல்லாம் ஒரு ஆதாரம் காட்டு. நீ ஒரு ஆள் தானே சொல்கிற, இன்னொரு ஆளை கொண்டாந்து எனக்கு காட்டினா தான் நான் ஒத்துக்குருவேன். நீ ஒரு ஆள் தப்பிச்சுக்கிறக்கா சொல்கிற. ஒரு சஹாபி சொல்கிறாரு, அவரும் சஹாபி தான், இவரும் சஹாபி தான். ஒரு சஹாபி சொல்வதை சஹாபி கேட்க மாட்டேங்கிறார். என்ன செய்கிறாரு, நீ ஏதோ கேள்வி கேட்டு நான் உன்னை வந்து எச்சரிக்கை பண்ணுறதுனால தப்பிச்சுக்கிறதுக்காக நீ சொல்கிற, நீ இன்னொரு ஆளை ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டினாலே தவிர உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. இவர் உமருடைய கோபம் தெரியும்ல, இவர் போய் ஒருத்தரையாக கேட்குறாரு, ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி சொன்னாங்க, நீங்கள் என்னைக்கா கேட்டிருக்கிறீங்களா? நான் இல்லை ஒருத்தரையாக கேட்குறாரு. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டிருக்கிறேன், ஆனால் அதை வந்து உமர்கிட்ட சொன்ன ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு, நீங்கள் யாராவது கேட்டிருக்கீங்களா? அப்படியே ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ அபூ சயீத் அல் குத்ரி, அவர் சின்ன சஹாபி, இளைஞர், அவர் சொல்கிறாரு, இதை நான் கேட்டிருக்கிறேன், இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டிருக்கிறேன்னு சொன்னோன்னே அவரை கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்து இந்த ஆள் சாட்சி கேளு. அவர் சொல்கிறார், இந்த மாதிரி 3 தடவை அனுமதி கேட்கணும், 3 தடவை பர்மிஷன் வரலைன்னா போய்கிட்டே இருக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே உமர் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த ஒரு செய்தி எனக்கு தெரியாமல் போய்விட்டது. ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, இப்படி ஒரு சட்டம் எனக்கு என்ன செய்யலை, தெரியாமல் போய்விட்டது. அல்ஹானி சஃபக பில் அஸ்வாக், வியாபாரத்தில் நான் மூழ்கி கிடந்தது, இது எல்லாம் எனக்கு தெரியாமல் ஆக்கிவிட்டது. காலைல இருந்து வியாபாரத்துக்கு போயிடுவேன், ரசூலுல்லாஹ் பேசின எல்லாத்தையும் கேட்கக்கூடிய வாய்ப்பில் நான் இருக்கவில்லை. வாழ்கிற காலத்தில் ரசூலுல்லாஹ் வாழ்கிற காலத்தில் இவர் வியாபாரியாக இருந்தார், ஜனாதிபதியாக இருக்கலை. வியாபாரிங்கிற முறையில் நாங்கள் அங்கங்கே போய்கிட்டு இருந்த காரணத்தினால இந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி எனக்கு கிடைக்காமல் போய்விட்டதுன்னு சொல்லி தன் தவறை ஒத்துக்கொள்கிறார். எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், இந்த ஒரு செய்தியை வந்து ஏன் அவர் தெரியலை, தெரியாமல் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்தவருக்கு அடுத்தவர் 2வது கலீஃபா தான். இந்த உம்மத்திலேயே 2ஆம் இடம் அவருக்கு தான். இந்த உம்மத்தில் அபூபக்கருக்கு அடுத்த இடம் யாருக்கு தான், அவருக்கு தான். அவருக்கு நிகரான சஹாபாக்களும் முஸ்லீம்களும் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்து அவர் சொல்லுக்கு ஏற்ப வஹீலாம் வருது. சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்கள் நீங்கள் சரி தவறும் பாரு, இவர் சொல்வதற்கு ஏற்பவெல்லாம் வஹீ வந்திருக்கிறது சில விஷயங்களில். அப்படி ஒரு நெருக்கமான ஒரு நபி தோழராக இருந்தாலும் இது எனக்கு தவற ஒத்துக்கிறாரு. இது தெரியல, இப்போ நான் உன்னை போய் கண்டிச்சு விட்டேனே, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, எனக்கு தெரியல, இனிமேல் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இது மேட்ரு என்ன, அப்போ சஹாபாக்கள் உமர் சொன்னால் பிழை வருமா? அப்போ இப்போ உமரை பின்பற்றுங்கள் அந்த அதிசயம் காட்டினாங்களா? இப்போ எதை பின்பற்றிருப்ப? அப்போ வேற ஆளை பிடிச்சி அடிக்கிறதா? ஏன்னா ஒன்று கேட்க முடியுமா? 3 தடவை கேட்டவர் போயிட்டார்னா அது வரவேற்கணும், அதான் சுன்னத்து. அப்போ உமருக்கு தெரிஞ்சவங்க மாற்றிக்கிட்டார். அப்போ இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், உமர் போன்ற பெரிய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமான சஹாபாக்களாக இருந்தால் கூட இப்படியான விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கிறது. அப்போ ஏன் அவங்களை பின்பற்றணும்? சஹாபாக்களில் சில விஷயங்கள் தெரிஞ்சு இருப்பாங்க, தெரியாமல் இருப்பாங்க. தெரிஞ்சவர் சொன்னால் கேட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம உமர் சொன்னதை கேட்கல, அபூ சயீத் அல் குத்ரி சின்னவர் சொன்னதை கேட்குறோம். ஒரு இளைஞர் வந்து ஆதாரத்தை சொல்கிறாரு, கேட்டுக்கொண்டோம்.
இதுக்குரிய ஆதாரம் என்ன? அபு சயீத் குத்ரிங்கிற ஒரு இளைஞர், அபு மூசல் அஷாரிங்கிற ஒரு சஹாபி, 2 பேர் தான் சொல்றாங்க. அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஏன் ஏற்றுக்கிட்டோம்? அந்த 2 பேரும் ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்லிவிட்டார்கள். எதனால ஏற்றுக்கிட்டோம்? அபு மூசாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சொன்னார்கள் என்று ஆதாரத்தோடு சொல்றாரு. அபு சயீத் அல் குத்ரியும் ஆதாரத்தோடு சொல்கிறார். நம்ம எதை ஏற்றுக்கிறோம்? 2 சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொன்னார்களே, ஆனால் அதுமா வஹி முடிந்து விட்டது. இவர் வஹி இல்லாமல் அவருக்கு தெரியாதனால இல்லைன்ட்டார். உமர் போய் ஒன்றும் சொல்ல, அவர் தெரியாதனால எப்படி நீ போனான்னு கோவப்பட்டார். அப்போ இந்த மாதிரியான சரி, இது இவர் ஆதாரத்தை காட்டலைன்னு என்ன நடந்திருக்கு? 2 பேரும் தான் ஏற்றுக்கணும்ட்டார்ல. அபு சயீத் குத்ரியும் கேட்கலன்னு வைங்க, கடைசி வரைக்கும் மறுத்துருப்பார். நீ உன்னை விசாரிக்கிறதுக்காக வேண்டி சொல்கிற நோக்கத்துக்கு சொல்வது ஆதாரமாக நிற்காது. எப்போதுமே மாட்டிக்கிறப்போ சொல்கிறாருன்னு வைங்களேன், அது அவங்க ஏற்றுக்கிற மாட்டார். சாதாரணமாக சொல்லும்போது ஒரு ஆள் சொன்னாலும் ஏற்றுக்குருவார். உன்னை விசாரணைக்கு கூப்பிட்டோன்னு நீ செய்கிற, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீ போடுறியா நீ அப்படின்னு அவர் எடுத்துக்கொண்டு, நமக்கு தான் சஹாபாக்கள்னு பெருசாக தெரியும், அவங்களுக்கு எல்லாம் சக நண்பர்கள் தானே, அந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ள 2 பேர் சஹாபி தானே, அப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்? இந்த அபு சயீத் குத்ரி ஆள் கேட்கலன்னு வைங்க, அபு மூசா மட்டும்தான் கேட்டிருந்தாருன்னு வைங்க, இப்போ என்ன நிலைமை? அவர் இவரை போட்டு கண்டிச்சிருப்பாரு. ஆனால் நம்ம எதை ஏற்றிருப்போம்? அப்போவே அபு மூசா தான் ஏற்றிருப்போம். ஏன்? அபு மூசா ரசூலுல்லாஹ் சொன்னா சொல்லிவிட்டார்ல, சஹாபாக்கள் போய் சொல்ல. நம்ம நிலை என்ன? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பேரில் போய் சொல்ல மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் பேரில் எதை சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்குருவோம், இட்டுக்கட்டி சொல்ல மாட்டார்கள். மேட்ரு என்ன? அவங்களா சொல்கிற விஷயங்களில் பிழை விட்டுருவாங்க, அல்ல ரசூலுல்லாஹ் சொன்ன தெரியாமல் போய்விடும் என்பதற்கு ஆதாரமாக இது பார்க்குறோம். இது எங்கே இருக்குன்னா புகாரியில் 2062, 6245, 7353. அப்போ இதில் என்ன உமருக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு இதில் காட்டுதில்ல. அப்படின்னு சொன்னால் சஹாபாக்கள் மட்டப்படுத்திட்டாங்க. இப்படி சொன்னோம்னா என்ன செய்வாங்க? ஆத்தியெல்லாம் சஹாபாக்கள் இழிவுபடுத்தி விட்டார்கள். இதெல்லாம் இழிவு கிடையாது. ஒருத்தர் கூட தெரியுது, ஒருத்தர் குறைய தெரியுதுங்க உண்மையை சொன்னால் அதுக்கு ஒரு இழிவு கிடையாது. நாலேஜ் முன்னப்பின இருக்கத்தான் செய்யும். பெரிய பண்டிதராக இருப்பார், அவர் சின்ன விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். சாதாரண பாமரனாக இருப்பான், அவன் அந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்பான். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அப்படி விளைவிக்கணும். அதே மாதிரி